கடந்த 4 நாட்களாக சோசியல் மீடியாக்களை அதிரவிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு இளம் எல்லாரையுமே அதிர வைத்துக் கொண்டிருக்கிறவர் தான் அருணிமா தத்தா. 1964 பிறந்த அருணிமா தத்தா ஒரு யோகா டீச்சர். அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படத்தை பாருங்கள், எல்லாருமே மிரள வைக்கின்றது. இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு அங்கங்கே போயிட்டு பல அதிர்ச்சியான மரணங்கள், உடம்பை பலமாக ஏற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு யோகா டீச்சர் பார்க்க 25 வயசு மாதிரி, அவங்க பையனுக்கு கல்யாணம் 64 பிறந்தவங்க 60 வயசுல 25 வயசு மாதிரி இருக்காங்க. என்றும் மார்க்கண்டையாக இங்கே தமிழ்நாட்டில் பல பேர் மார்க்கண்டையனா இருக்கேன்னு சொல்லிட்டு டென்ஷனை வெளிப்படுத்த தொந்தி தொப்பைமை தெரிஞ்சிட்டு இருக்க சமயத்தில் 60 வயசுல 25 வயசு மாதிரி காட்சி அளிக்கின்றார்கள். நான் ஒரு சமயத்தில் ரிஷிகேஷ் போயிட்டு இருந்தேன். ரிஷிகேஷில் போயிருக்கும்போது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வினோபாபாஜியோட சீடர் ஒருத்தர் இருந்தார். காந்தி ஆசிரமத்தில் எல்லாம் படித்தவங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையாக இருந்தார். இப்போ அருண்மா தத்தா மாதிரி ரொம்ப இளமையாக இருந்தாங்க. அவர் பார்த்தா மெச்சூரிட்டியாக இருந்தார். நிறைய அவர் எல்லாரும் மதிச்சிட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்கும்போது என்னன்னு கேட்டால் வயசு 66. நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். என்ன அப்படின்னா இந்த ரகசியம் என்ன அப்படின்னா, ஒரே ரகசியம் யோகா அப்படின்னா அதோட ஒன்றும் இல்லை. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு ஒரு நாளைக்கு நான் 120 சூரிய நமஸ்காரம் பண்ணுறப்பா, இதை உன் வாழ்க்கையில் சீக்கிரட்டாக கண்டுபிடி, எல்லாருக்கும் அதை சொல்லு. வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையும் இளமையாக இருக்கும். சூரியனுடைய விட்டமின் டியும் சரி, அதிகாலை சூரியன் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பெரிய அற்புதங்கள் நிகழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே ஆசிரியர் இப்போ 77 வயசு 80 வயசுலேயும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதே இளமையோடு அதே ஆரோக்கியத்தோடு இருக்கின்றார். ஒரு யோகா செய்தால் ஒரு மனிதர் எப்படி பார்த்தீங்கன்னா, காசியில் ஒரு தாத்தா 125 வயசுல யோகா பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கின்றார். நான் விஞ்ஞானபூர்வமான இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மூடநம்பிக்கைகள் என்று வைத்து விட்டு இன்றைக்கு யோகாவுக்கு எதிராக நின்று கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் யோகா என்பது என்றைக்குமே இளமை, உள் உறுப்புகளை, ராஜ உறுப்புகளை என்றுமே பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அனுருதா தத்தா தன்னுடைய பேட்டியிலும் தான் சொல்லியிருக்கின்றார். நான் யோகா டீச்சர், உங்களுடைய இளமைய காரணம் என்ன என்று கேட்டீங்கன்னா சூரிய நமஸ்காரம் என்கின்றார். ஆகவே யூடியூப்லேயே இருக்குது, நம்முடைய நேரடி யூடியூப்லேயும் நிறைய சூரிய நமஸ்காரம் சொல்லி தருகின்றோம். நம்முடைய 240 வாட்ஸ்அப் குரூப்லையும் சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லி அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். சூரிய நமஸ்காரிய உண்மையான படங்களை கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே பலமே எள்ளி நகையாடாமல் உண்மையான சூரிய நமஸ்காரம் என்றுமே உங்கள் வாழ்க்கை பல கடவுளை நம்பாதவர்கள் எல்லாம் கூட ஆரோக்கியமாக உயர்ந்த ஆரோக்கியத்தோடு, உதாரணத்துக்கு கலைஞர் கூட சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். 94 வயதிலும் உயர்ந்த ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு அவரும் செய்தார். ஜெயலலிதாமாவும் கடுமையான முயற்சிகள் இளமை காலத்தில் செய்தார். அவருடைய குருநாதர் தியா கிருஷ்ணன், யோகா மாஸ்டர் போன்றவர்கள்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்வியல் முறைகளால் அரசியல் சூழ்நிலையால் அதை பின்பற்ற முடியவில்லை. ஆகவே சூரிய நமஸ்காரம் என்பது எல்லோருக்குமே அற்புதமான ஒரு வாழ்வியல் முறை. அதை பின்பற்றி இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கின்றோம் அந்த யோகா டீச்சரை எல்லோருமே வாழ்த்துமாக அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் இதை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேரும் சூரிய நமஸ்காரம் தொடங்கும். ரொம்ப எளிமையான பயிற்சி. யோகாவில் நீங்கள் சரசாசனம் பல ஆசனங்கள் செய்கிறதெல்லாம் பின்னாடி பண்ணலாம். எளிமையான சூரிய நமஸ்காரம் 12 ஸ்டெப்பு. அது பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் முறையிலையும் ஆண்டியப்பன் முறையிலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PKS ஐயங்கார் முறையிலையும் நிறைய ஆடியோ வீடியோ வந்திருக்கின்றது. நாம் கூட போட்டிருக்கின்றோம். அதை எடுத்துப்பாட்டு வீட்டிலே நீங்கள் முயற்சி செய்து தொடர்ந்து செய்யலாம். வாழ்வில் என்றும் இளமையாகும், மரணமில்லா பெருவாழ்வும், வாழ்வில் 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ என்றும் காக்கும் உங்களுக்கு யோகா. அதுக்கு இன்றைய ட்ரெண்டிங்கான இந்த யோகா டீச்சருடைய வாழ்வியை உதாரணம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்ற நண்பர்களே, வாழ்த்துக்கள். யோக மார்க்கத்தில், ஞான மார்க்கத்தில் தொடர்ந்து பயணித்து வாழ்வியலை வெற்றியோடு வாழ உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்த்துக்கள்.